ஹலோ, வணக்கம் எனது அன்பான உறவுகளே. நான் உங்க ரதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப பர்சனலா அஃபெக்ட் பண்ண, எப்படி சொல்றது, பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷனான ஒரு சூப்பரான மூவி பத்தி தான் பேச போறேன். மூவி நேம் வந்து வேம்பு. நான் ஆகா ஓடிடியில பார்த்தேன். என்ன அது பர்சனலி அஃபெக்ட் பண்ணதுனால நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா பெண்கள் எல்லாரும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ஃபிலிம் தான். நான் அந்த டைரக்டருக்கு வந்து என்னோட பாராட்டை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா பெண்களோட அந்த போராட்டம் வந்து சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்களோட போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம லைவா பாக்குற மாதிரி, ஆக்சுவலி அதை பார்க்கும்போது நாம அந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வரும் அந்த மூவி பார்க்கும்போது. ஸோ ரியலி சூப்பர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண குடும்பத்துல வந்து பிறந்த ஒரு பொண்ணு, அவங்க ஜென்ரேஷன் பெருசா படிப்பு கிடையாது, இவங்க படிக்கிறாங்க. அதோட நம்ம தற்காப்பு கலையான சிலம்பத்தையும் கத்துக்கிறாங்க. சிலம்பம் தான் அவங்களோட உயிர். அந்த சிலம்பத்துல அவங்க ஜெயிச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஆசை தான் அவங்களுக்கு. அதுக்கு இடையில அவங்க வந்து ஒரு சூழ்நிலை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க டேக்கிள் பண்ணி இந்த சமுதாயத்து கூட போராடி அவங்க வந்து எப்படி சொல்றது, ஃபேமிலி அண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சிலம்பத்தை விட்டு கொடுக்காம எந்த இடத்துலையும் எப்படி அந்த கோல் அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கறது ரொம்ப இயல்பா கண்டினியூட்டியோட நீங்க ஸ்கிப் பண்ணவே வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அளவுக்கு மூவி சூப்பரா போகும். கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. அது மெயின் கேரக்டர் பொண்ணு, அந்த பொண்ணு வெரி இயல்பா இருப்பாங்க, ரொம்ப இயல்பா க்ளோஸ் டு ஹார்ட்டா இருப்பாங்க. எப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுல பாக்குற பொண்ணு, பக்கத்து ஸ்ட்ரீட்ல பாக்குற மாதிரியான ஒரு நிகழ்வு மாதிரி தான் இருக்கும் இந்த பிலிம். கண்டிப்பா பாருங்க, பெண்கள் எல்லாருமே பாருங்க. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிலம்பத்தோட முக்கியத்துவம் என்ன, அது வந்து அந்த ஸ்கூல்ல இவங்க சொல்ற மாதிரி எல்லா ஸ்கூல்லயுமே ஒரு அடிப்படை தற்காப்பு கலை அப்படின்னு ஒரு பெண்கள் கத்துக் கொடுக்கும்போது கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப வந்து பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் திங் வந்து, ஒரு சாதாரண குடும்பத்து பெண், எந்த பெண்ணா இருக்கட்டுமே, ஒரு நல்ல விஷயத்துக்காக ரொம்ப தன்னம்பிக்கையோட நேர்மையா போராடும் போது இந்த சமுதாயம் வந்து அதற்கான அங்கீகாரத்தை எப்படி கொடுக்கும் அப்படிங்கறதே இந்த மூவில சொல்லியிருக்காங்க. ரியலி தேங்க்யூ டைரக்டர்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது ஃபிலிம். என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா எல்லாருமே பார்த்துட்டு ஃபிலிம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர்ஸ்.